Praise the Lord everyone. Good morning. Today Jesus on fellowship word of God. நான்காம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களுடைய ஜெபத்தில் அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்து விட்டு போங்க. ஏன்னா இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு பலத்தை தருகிறார். நீங்கள் நினைக்கல எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னா இல்லை. அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லா காரியத்தை செய்யக்கூட ஆண்டவர் நம்மளுக்கு பலன் கொடுப்பாரானா அது இல்லை. அப்படி இல்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், அதுதான் நம்மளுடைய பலன் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிசாசு பல விதத்தில் நம்மளுக்கு சோதனைகளை கொண்டு வரும்போது, சோர்வுகளை கொண்டு வரும்போது, நம்மளிடத்தில் இருக்கிற இருதயத்தில் இருக்கிற அந்த கவலையை தேவனிடத்தில் வைத்து விட்டுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது தேவ பலன் நம்மளுக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்மளுக்கு தேவ பலன் கிடைக்கிறது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாளில். அது மட்டும் இல்லாமல் வேத வசனங்களை நம்ம வாசிக்கும் போது கூட ஒரு விசேஷத்தை பலன் நம்ம நடப்போம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், பலவீன நேரத்தில் நீங்கள் வேதனையோடு காணப்படும் போது மனம் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா எப்பொழுதும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற நாளில் துவங்குங்க. கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். இந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். எல்லா காரியத்திலையும் கர்த்தர் பலன் தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபத்திலையும் வேத வாசிக்கிறதுலையும் நீங்கள் உறுதியாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு புது பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமீன்.